சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, மனோஜ் பாரதிராஜா அவர்கள பத்தி வெளியாகிற செய்திகள் தான். அவர் இறந்த பின்பு தொடர்ந்து அவர பத்தின ஏராளமான செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அவர் கூட இருந்த நண்பர்களாக இருக்கட்டும், அவர் கூட பழகியவர்களாக இருக்கட்டும், ஒப்பனவங்களாக இருக்கட்டும், தினமும் ஒரு சில தகவல்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில வெளியாகி இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, மனோஜ் அவர்களுக்கு சொந்தமா வீடு ஒண்ணு கட்டணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாவே இருந்திருக்கு. சென்னையில முக்கியமான ஒரு பிளேஸ்ல இடம் வாங்கி, அங்க மிகப்பெரிய அளவுல ஒரு வீடு ஒண்ணு கட்டணும். அந்த ஒரு வீட்ல அவரு மனைவி குடும்பங்களோட இருக்க மாரியும், அது மட்டும் இல்லாம அவரு சினிமா சம்மந்தமா ஒர்க் பண்றதுக்கு ஒரு சில ஸ்டூடியோஸ் மாரி வச்சு சேர்த்து கட்டணும் அப்படிங்கிறது தான் அவரோட ட்ரீம் ஹவுஸா இருந்திருக்கு. அண்ட் அதற்கான வேலைகள சமீபத்தில தான் பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. அதற்கு எங்க இடம் வாங்கலாம், இடம் பிரைஸ் எவ்வளோ, வீடு கட்டினா எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படிங்கிற இனிஷியல் பிளானிங்லாம் போட்டு அதற்கான ஒரு மூவ்மெண்ட்ல போயிட்டு இருந்திருக்காரு. மேலும் அந்த ஒரு டைம்ல அவரு முக்கியமான படம் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு இந்த படத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதற்கப்புறம் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அதற்கு முன்னாடி இந்த வீடு வேலைகளுக்கான மொத்த ஒர்க்கையும் முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாரி ஐடியா பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் கரெக்ட்டா அவரு நெனச்ச படமும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அடுத்த படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கும்போது தான் அவருக்கு உடல்நலம் முடியாம போயிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆப்பரேஷன். அது முடிஞ்ச கையோடயே மறுபடியும் நல்லபடியாகி வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தாரு. அடுத்த படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தாரு. பட் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல மனோஜ் அவர்கள் நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சு போவாரு அப்படின்னு யாரும் நினைக்கல. சடனா அவரு நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அண்ட் இந்த ஒரு தகவல அவங்க கூடவே இருந்த ஒரு சில நண்பர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவருக்கு சென்னையில முக்கியமான இடத்துல அவரோட சொந்த காசுல வீடு கட்டணும்னு ஆசை. அதிலேயே ஒரு ஸ்டூடியோலாம் வச்சு கட்டணும்னு ஆசை. அது அவனோட பல நாள் கனவு. ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் அதற்கான இனிஷியல் பிளானிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு இந்த மாரி ஆனது அப்படிங்கிறது ரொம்பவே சோகமா இருக்கு. வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேரு ரொம்ப நல்ல மனுஷர். அவர் ஆசைப்பட்டது டைரக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனா அது இவ்வளோ தாமதமா நடந்திருக்கு. அதற்கடுத்து அவர் ஆசைப்பட்ட வீட்டையுமே கட்டாம போயிட்டாரே அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல கராத்தே பயிற்சியாளரும், நடிகரும், வில்வித்தையும் வீரருமான சிஹான் ஹுசைனி அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவருக்கு பிளட் கேன்சர் வந்திருந்துச்சு. தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல கேன்சருக்கு எதிரா போராடிட்டு இருந்தாரு. பட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவரு நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகம் தான். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையா பேசினாரு. கண்டிப்பா இதுலேருந்து வெளியே நான் மீண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாரு. தொடர்ந்து போராடினாரு. பட் அவரால இதுலேருந்து மீண்டு வர முடியல. அவர் கடைசியா சொன்னது விஜய் சார பார்க்கணும், பவன் கல்யாண் சார பார்க்கணும் அப்படின்னே தான். பட் அவங்க 2 பேராலயுமே அவர மீட் பண்ண முடியாம போயிருச்சு. இந்த ஒரு நிலையில அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட சொத்துக்கள உயில் எழுதி வச்சிருந்திருக்காரு. அண்ட் அவரோட சொத்துக்கள பவன் கல்யாண் அவர்கள் பேர்ல தான் அவரு உயிலா எழுதி வச்சிருந்திருக்காரு. பவன் கல்யாண் அவர்களுக்கு ஷிகான் ஹுசைனி அவர்கள் தான் மாஸ்டர். ஸோ அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஷிகான் ஹுசைனி அவர்களோட வீட்ட கலைக்கூடமா மாத்தணும். நிறைய மாணவர்கள் அதுல பார்க்கணும் அப்படிங்கிற மாரியான ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராசஸ்ல அவர் இருக்காராமா. இந்த ஒரு தகவல் சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.